ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ரியா அண்ட் ஒரு நண்பர் 2 பேரும் வந்துட்டு அரோராவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க. வந்த உடனே நிறைய விஷயங்கள் பேசினாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ தனியாக கூப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கமருதனோட கேமையும் விஜய் பார்வதிக்கு ஏன் உன் மேலே உனக்கு ஏன் விஜய் பார்வதி மேலே காண்டு வெஞ்சன்ஸு அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நறுக்குன்னு கேட்டாங்க. ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் அது முடிஞ்சோட வேறு மாதிரி மாறிட்டாங்க. அது வேறு விஷயம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அரோரா வந்து கேட்குறாங்க, துஷார்ன்றது யார் உனக்கு அதை சொல்லு. ஃப்ரெண்டு மச்சான்ட்டாங்க, எடி விளக்கமானன்ட்டாங்க. அப்புறம் என்னத்துக்கு துஷார் துஷார் துஷார்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க. முதல்ல அந்த பேரை தூக்கு. எனக்கு புரியுது நீ கில்ட்டியில், அதாவது அவன் உன்னால் தான் போயிட்டான்ற கில்ட்டியில் நீ பேர் எடுக்கிற தானே, ஓகே புரியுது போ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் பக்கத்தில் இருக்கிற ஆண் நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒன்று புரியலைங்க, துஷார் இருக்கும்போது கமருதனை வந்து பிடிக்கல உங்களுக்கு, துஷார் மட்டும் தான் பிடிச்சது, துஷார் போனதுக்கு அப்புறம் இங்கே கமருதன் பிடிச்சது, எனக்கு அது சுத்தமாக இப்போ லாஜிக்கே புரியலைங்கன்ட்டார். செம்ம கேள்வி வேணும் இல்லை. அடுத்தது வந்துட்டு இல்லை இப்போ நான் கமருதன்கிட்ட பெருசாக நான் பேசுகிறதே இல்லையே, லெட்ரு மூலமாக தான் பேசுகிறேன்றாங்க. இது என்னடா அது, வீட்டில் லெட்ரு எப்போ வந்துச்சு, இஷ்டத்துக்கு அடித்து வர்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு துஷாரை பற்றி கேட்டு முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் வந்துட்டு பாருக்கும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. பாருக்கும் உனக்கு என்ன முதல்ல பிரச்சனை அப்படின்னா, இல்லை என்ன பாரு வந்து வெளியே போகணுன்னு நினைக்கிறா. அப்படியா, நீ அவளை வந்து வெளியே போகணுன்னு நினைக்கலையா? சரி, ஏன் எப்போ பார்த்தாலும் நீ வந்துட்டு அவளே நாமினேட் பண்ணுற, உனக்கு வேறு ஆளே கிடைக்காதா இந்த வீட்டில், எப்போ பாரு அந்த பொண்ணை நாமினேட் பண்ணுற? இல்லை அவள் என்னை வந்து பர்சனலாக புட்டன் பண்ணுற, நீ புட்டன் பண்ணலையா? ஏன் அவங்கள தவிர்த்து வந்து உனக்கு வந்துட்டு ஆளே கிடைக்கலையா அப்படின்றாங்க. என்னென்னமோ கோஷம் கேட்குறாங்க. அப்போ இந்த வீட்டில் பாரு தவிர்த்து மீது எல்லாமே நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க இல்லை அவங்க என்னை பர்சனலாக ஒரு மாதிரி இது பண்ண, அதான் நேரத்தில் மட்டும் தான் நான் பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ணுறதில்ல அப்படின்றாங்க. சரி, நீ இப்போ வந்துட்டு ஏன் நீ வெறும் கமருதீன் அவங்ககிட்ட மட்டும் மிங்கிள் ஆகிட்டு இருக்க, மற்றவங்ககிட்ட உன்னால் மிங்கிளாக முடியாதுன்னா, இல்லை கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன் இதே துஷார்கிட்ட ஒரு நாளே மிங்கிள் ஆகிறா, மற்றவங்ககிட்ட உன்னால் மிங்கிளாக முடியாதா அப்படின்றாங்க. ஆஹா, என்னடா இது பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ பார்வதிக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கே அது ட்ரையாங்கிள் லவ் மாதிரி தான் தெரிஞ்சுது. அந்த பொண்ணு தான் உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி எங்களுக்கெல்லாம் புரிய வச்சாங்க. அந்த பொண்ணு பேசுனதுக்கப்புறம் தான் நீயே பேச ஆரம்பித்த, முதல் போய் பாருக்கு நன்றி சொல்லு அப்படின்ட்டாங்க. அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உனக்கு கொஞ்சமாவது மானம் சூடு சொரணம் ஏதாவது இருக்கா? இருந்து தான் நீ கமருதன்கிட்ட போய் பேசுவியா? அவர் உன்னை பற்றி பின்னாடி அவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்காரு, நீ எல்லாத்துக்கும் பேசிட்டு காலையில் வந்து முட்டை வேணுமா சொட்டா வேணுமான்னு கேட்டுட்ருக்கா அப்படி போட்டு கலாய்ச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் ஆண் நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, கமருதீன் நல்ல கிளியராக ஒரு கேம் விளாட்றாரு, உங்களை வச்சும் பார்வதி வச்சும் ஒரு கேம் விளாட்றாரு. நம்மளுக்கு தோணுது கமருதீன் மேலே தப்புன்னு, ஆனால் கமருதீன் மேலே தப்பு சொல்ல முடியல. ஒன்றையும் இல்லைன்னா பார்வதி, இவங்க 2 பேரும் தான் திட்டுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி, இதில் வந்து கமருதி எவ்வளோ அழகாக எஸ்கேப் ஆகிக்கிறார் பார்த்தியா அப்படி. நாங்கள் கடைசியாக ஒரு சூப்பரான வார்த்தையை சொன்னாங்க, என்னென்னா, மச்சான் 50 நாள் ஒன்றுமே பண்ண வந்துட்ட பார்த்தியா அப்படின்ட்டாங்க. செம்ம சிரிப்பு எனக்கு. ஆனால் எவ்வளோ வருத்தமாக இருக்குது பாருங்களேன். 50 நாள் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க உங்கள் நண்பர், அதாவது நெருங்கிய தோழியே சொல்கிறாங்க. இதை வந்து பிரவீன் ராஜ்குள்ள மற்றவங்களுக்கு கிடச்சது எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். துஷார்லாம் அப்போ தான் கேம் விளையாடவே ஆரம்பித்தப்பில். அதில் வேறு அவங்க சொன்னாங்களாம் போகும்போது, உன் ப்ரொஃபைலுக்கு நீ வந்துட்டு ஆண்கள் கூட பேசவே பேசாதுன்னு, ஆனால் உன்னை போட்டு பொழந்து எடுத்துருவாங்கன்னு சொன்னேன், ஆனால் நீ அதை தான் செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு வேறு சொல்லி கழுவி ஊற்றுனாங்க. எது எப்படி, ஆனால் வந்தப்போயும் வர சொன்னாங்க, விஜய் பார்வதி இங்கே இருக்கிற எல்லாருமே நீங்கள் நன்றி சொல்லணும், ஒரு ஆளுக்கு தான் நன்றி சொல்லணும், அது அந்த விஜய் பார்வதிக்கு மட்டும் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுற நிறைய பேரை பெரிய ஆளாக்கி விட்டாங்க அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. இன்னும் இது ரியா வந்துட்டு விஜய் பார்வதிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்களா, இல்லை வந்துட்டு இந்த ஒரு ஃபார்முலா இருக்கும்ல, கவின் சீசனில் வந்துட்டு நம்ம பிரதீப் வந்து பலான்னு ஒன்று விடுவார், அந்த ஒரு அறையில் வந்து கவினுக்கு உண்டான விஷயங்கள் அப்படியே பயங்கரமாக போகும். அந்த மாதிரி இப்போ வந்து அரோராவை வந்துட்டு ஜெனியூனாக சூப்பராக காமிக்கிறதுக்காக பார்வதி தூக்கி வச்சு பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துட்டு நம்ம திவ்யா வந்துட்டு நேற்று வந்து எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் பார்வதிக்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டாரு, அது அவங்களுக்கு கொஞ்சம் மனசு அஃபெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஏன் நீங்கள் அவள் பேசும்போது அஃபெண்ட் ஆகலையா? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, பேசட்டும் அப்படின்றாங்க. அப்போ ஒன்று அதுவாக இருக்கணும், ஒன்றும் இல்லை இதுவாக இருக்கணும். ஸோ எனக்கு எதாவது டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.